அது மாதிரி இப்போ வெயில் ரொம்ப அடிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. நீங்கள் உங்களுக்கு தேவையான ப்ராப்பர்ட்டி எங்கன்னா இந்த வெயிலில் போய் தேடி அலைஞ்சிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக எங்கேயுமே போய் அலையாதுங்க. உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி வேணும், என்ன பட்ஜெட்டில் ப்ராப்பர்ட்டி வேணும்னு மட்டும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் தேடிட்டு இருக்க ப்ராப்பர்ட்டி உங்கள் வீடு தேடிட்டு நாங்கள் சேர்க்குறோங்க. பிங்க் கலரில் அந்த பிங்க் தீமில் இந்த பெட்ரூம் உங்களுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஃபுல்லாக ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. மொத்தம் நம்மளுக்கு 2 ஃபேன் பாயிண்ட் வந்துருங்க. இங்கே ஒரு ஃபேன் பாயிண்ட் இருக்குது. அப்படியே வந்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபேன் பாயிண்ட் நம்மளுக்கு இருக்குது. அது மாதிரி அம்யூனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தா உங்களுக்கு ஏகப்பட்ட அம்யூனிட்டிஸ் இருக்குது. இது இந்த ப்ராஜெக்ட்டில் இருக்க இன்டோர் கேம்ஸுங்க. அதுக்கான ஒரு செட்டப் எல்லாமே நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க. அப்படியே உள்ளே வாங்கல, ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 44 வீடு தான். ஸோ 44 வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக உங்களுக்கு இன்டோர் கேம்ஸு, உங்களுக்கு அவுட்டோர்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ நான் டெரஸ் உங்களுக்கு போய் காட்டுறேன். அதோடய பார்த்தீங்கன்னா ஒரு மினி தேட்டருங்க. இங்கே பாருங்கள், நல்லா ஒரு புஷன் ஷோபாவர் நம்ம அந்த சேர் மாதிரி புஷன் சேர் நம்மளுக்கு போட்டிருக்காங்க. பாருங்க, நல்லா இருக்குது உங்களுக்கு சிட் அவுட்டு. இங்கே வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு இதை பாருங்கள். இங்கே வந்து 1, 2, 4 இது மாதிரி கேம்ஸ்லாம் நம்மளுக்கு இருக்குது. நல்லா இருக்குப்பா. இங்கே வந்து பாருங்கள் உங்களுக்கு அவுட்டோர்லேயும் நம்மளுக்கு செஸ்லாம் இருக்குங்க. யார் இருக்காருன்னு பாருங்கள், புத்தர் தான் இருக்கார். புத்தருக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து நீங்கள் ஏன்னா மெடிடேஷன் நிறைய பேர் இப்போ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ மனசுக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நீங்கள் ஈவினிங்கில் வந்து தாராளமாக வாக்கிங் போகலாங்க. நல்லாவே இருக்குது. ஸோ அதுக்கான ஸ்பேஸ் நம்மளுக்கு எல்லாமே இருக்குது. அது மாதிரி நீங்கள் சந்தோஷபுரம் மெயின் ரோட்டில் இவ்வளோ அம்யூனிட்டிஸோட ஒரு 2 BHK அப்பார்ட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கானது தான். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்களடி. இன்றைக்கி நம்ம எந்த லொக்கேஷன் இருக்கோம், எந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷபுரம் ஆன் ரோட் பஸ் போகிற மெயின் ரோட்டே லொக்கேட்டாக இருக்க ஒரு 2 BHK நியூ அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் தான். அதுவும் நல்ல ஒரு அம்யூனிட்டிஸ் இருக்கா மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோங்க. இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் என்ன பண்ணணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்களில் ஒருத்தராயிடுங்க. வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சந்தோஷபுரம் டு வேங்கிவாசல் போகிற மெயின் ரோடு இருக்குல்ல, அப்படியே அங்கே பாருங்கள் என்ன போயிட்டுருக்கு, 31G பஸ் போயிட்டுருக்கு. பஸ் போகிற மெயின் ரோட்லேயே லொக்கேட்டாக இருக்க ஒரு 2 BHK அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம். இது நம்ம ப்ராப்பர்ட்டியோட எலிவேஷன் பிளானுங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் நம்மளுக்கு 44 வீடு இருக்குது. 44 வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு 10 2 BHK நம்மளுக்கு அவைலபிள் வந்திருக்குங்க. இன்றைக்கி இந்த வீடியோ எடுக்க நம்மளை யார் இன்வைட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது VGK பில்டர் தான். ஸோ VGK பில்டரோட யுனைடெட் கிங்டம் இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோங்க. அப்படியே பாருங்கள், அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HP பெட்ரோல் பங்க் எல்லாமே இருக்குது. நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்க ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. அப்படியே உள்ள வாங்க. ரோட் லெவல்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஃபீட் நம்மளுக்கு ஹைட்டு தூக்கி தான் இந்த ப்ராப்பர்ட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி இந்த சந்தோஷபுரம் லொக்கேஷனில் நீங்கள் நல்ல ஒரு அம்யூனிட்டிஸோட ஒரு 2 BHK அப்பார்ட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கானது தான். ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக அந்த டிரான்ஸ்ஃபார்மர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும் தான் டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாமே நம்மளுக்கு வச்சு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி 24x7 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செக்யூரிட்டி மெயின்டெனன்ஸ் எல்லாமே இருக்காங்க. அது மாதிரி எல்லா வீட்டுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்டு கார் பார்க்கிங்கும் இருக்குங்க. அப்படியே உள்ள வாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரைவே வருங்க. ஸோ இந்த வீட்டில் இந்த ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்மளுக்கு 44 வீடு இருக்குது. ஸோ 44 வீட்டில் 44 கார் நின்னாலுமே ஈஸியாக உங்களோட கார் வெளியில் எடுக்கிற மாதிரி தான் ரொம்ப பிளான் பண்ணி இந்த ப்ராஜெக்டை நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்படியே வந்தீங்கன்னா இந்த சைட் பாருங்கள். நீங்கள் ஈவினிங்கில் வந்து சிட் அவுட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி கூட டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா நல்ல ஒரு சின்னதாக ஒரு கார்டனிங் ஸ்பேஸோட அங்கங்கே சிட் அவுட்லாம் நம்மளுக்கு பண்ணி ரொம்ப நல்லாவே இருக்குது. இன்னும் நீங்கள் ஈவினிங் டைமில் வரும்போது இந்த லைட் செட்டப்போட பார்க்குறதுக்கு இன்னும் சூப்பராகவே இருக்குங்க. அப்படியே வாங்க போயிடலாம். அது மாதிரி இன்னொரு விஷயங்க சொல்ல மாட்டேன், இங்கே வாங்க. அந்த பார்க் மாதிரி நம்ம பார்த்தோம் என்ட்ரன்ஸ்லேயே அந்த கார்டனிங் செட்டப்போட. இங்கே பாருங்கள், நம்மளுக்கு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் பார்க் ஏரியா நம்மளுக்கு இருக்குது. உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே நம்மளுக்கு அம்யூனிட்டிஸ் இருக்குது. டெரஸில் உங்களுக்கு அம்யூனிட்டிஸ் இருக்குது. அது மாதிரி இண்டோர் கேம்ஸ் எல்லாமே இருக்குது. நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு வாசல்லே பார்த்தீங்கன்னா இங்கேயும் நம்மளுக்கு அந்த கேம் செட்டப்பு கார்டனிங் எல்லாமே நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க. அது மாதிரி இந்த லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தா உங்கள் தாம்பரம் கார்பரேஷன் லிமிட்குள்ளே வருங்க. ஸோ இப்போ பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஊராட்சியில் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தா எல்லாமே உங்களுக்கு தாம்பரம் மாநகராட்சி எல்லாமே உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி, மெட்ரோ வாட்டர் எல்லாமே நம்மளுக்கு வந்துடுங்க. அப்படியே வாங்க போகலாம். இது வந்து நம்ம ப்ராஜெக்டோட என்ட்ரன்ஸ் வரும். இது வந்து நம்மளுக்கு பெரிய லாபி ஏரியா வரும். அது மாதிரி இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாகவே பார்த்தா நம்மளுக்கு CCTV கேமரா கவரேஜ் எல்லாமே நம்மளுக்கு இருக்குது. அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது வந்து நம்மளுக்கு லிஃப்ட் ஏரியா வருங்க. மொத்தம் நம்மளுக்கு 2 லிஃப்ட் கொடுத்துருக்காங்க. மொத்தம் நம்மளுக்கு 44 வீடு. இங்கே ஒரு லிஃப்ட் இருக்குது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லிஃப்ட் இருக்குது. இங்கே பாருங்கள்,
இந்த ப்ராஜெக்ட் சுற்றி உங்களுக்கு சிசிடிவி கேமரா தான். இது வந்து நம்மளுக்கு ஸ்டெப்ஸ் வருங்க. ஸ்டெப்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எல்லாமே ஒயிட்டான ஸ்டெப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. வாங்க அப்படியே நம்ம மேலே போயிடலாம். எந்த லிஃப்ட் ஓப்பன் ஆகும் தெரியல. 2 லிஃப்ட்டுக்கும் சேர்த்து ஒரே பட்டன் தான் கொடுத்துருக்காங்க. எந்த லிஃப்ட் நியர்பை இருக்கோ அந்த லிஃப்ட் நான் உடனே கீழே வந்துடுங்க. இந்த லிஃப்ட் தான் வந்திருக்கு. வாங்க பார்த்துடலாம். வாங்க. லிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பெரிய லிஃப்ட்டாகவே இருக்குங்க. இந்த ஷீட் உங்களுக்கு போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த பிளேவுட். இது எதுக்காகனா இப்போ தான் எல்லாமே குடி வர ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட திங்ஸ் எல்லாமே மேலே எடுத்து வரணும்ல, அப்போ கொஞ்சம் டேமேஜ் ஆகும். அதுக்காக இது எல்லாமே நம்மளுக்கு போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. அப்படியே வாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிடலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துருங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தோடனே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய லாபியே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படியே வாங்க. இது ஃபுல்லாகவே டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டில் நம்மளுக்கு 44 வீடு இருக்குது. 44 வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு 10 யூனிட் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. அது எல்லாமே 2 BHK தான். இப்போ உங்களுக்கு ஒரு மாடல் ஹவுஸ் மட்டும் காட்டிடுவாங்க. ஃப்ரண்ட்டே நம்மளுக்கு ஒரு சேஃப்டி கேட் கொடுத்துருக்காங்க. வெளியே பார்த்தா வீடியோ டோரிங் காலிங் சிஸ்டம் எல்லாமே நம்மளுக்கு வந்துடும். அப்படியே உள்ளே வாங்க. உள்ளே வந்தோடனே பாருங்கள், ஃபுல்லாக நம்மளுக்கு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் ஹவுஸ் தான். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்கிட்டு ஹுட் ஒர்க்லாம் பண்ணீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அது மாதிரி ஒரு மாடல் ஹவுஸாக ரெடி பண்ணியிருக்காங்க. அப்படியே வாங்க. உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே வீடியோ காலிங் டோரிங் சிஸ்டம் எல்லாமே நம்மளுக்கு இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா நான் 44 யூனிட் இந்த ப்ராஜெக்ட் நான் சொல்லியிருந்தேன். இப்போ நம்மளுக்கு அவைலபிள் யூனிட் அப்படின்னு பார்க்கும்போது 10 யூனிட் இருக்குது. 10 யூனிட்டே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 BHK தான் அவைலபிளாக இருக்குது. சவுத்து, ஈஸ்ட்டு, நார்த்து எல்லா ஃபேஸிங்லையும் நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. சரிங்களா? ஸோ என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே நம்மளுக்கு ஒரு பெரிய யூனிட் நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 phase CB லைன் எல்லாமே நம்மளுக்கு வந்துருங்க. அது மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டியோட பில்டப் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 1118 உங்களுக்கு பில்டப் ஏரியா வரும். யூடிஎஸை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராஜெக்ட்ல இருக்க எல்லா யூனிட்டுமே பார்த்தீங்கன்னா 31% உங்களுக்கு யூடிஎஸ் மட்டுமே கொடுத்துறாங்க. மேலே பாருங்க ஃபுல்லாக ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. மொத்தம் நம்மளுக்கு 2 ஃபேன் பாயிண்ட் வந்துருங்க. இங்கே ஒரு ஃபேன் பாயிண்ட் இருக்கு. அப்படியே வந்தீங்கன்னா இங்க ஒரு ஃபேன் பாயிண்ட் நம்மளுக்கு இருக்கு. அது மாதிரி அம்யூனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பாருங்க உங்களுக்கு ஏகப்பட்ட அம்யூனிட்டிஸ் இருக்கு. அது எல்லாமே வீடியோ போக போக ஒன்று சொல்றேன். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஸோ அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால் ஃபுல்லாகவே நம்மளுக்கு வால் பெயிண்டிங் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி ஒரு பூஜா ரூம் நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்க இந்த ப்ராஜெக்டை வாங்கிட்டு ஸோ ஹுட் ஒர்க்லாம் பண்ணினா எங்கெங்க என்னென்னலாம் செட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே உங்களுக்கு ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி பூஜா யூனிட் இருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்பாட் லைட் எல்லாமே நம்மளுக்கு வந்துருவாங்க. நீங்க இந்த சந்தோஷபுரம் லொகேஷன்ல ஆன் ரோட் பஸ் போற மெயின் ரோட்லயே நல்ல ஒரு அம்யூனிட்டிஸோட ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கானது தான். அப்படியே வந்தீங்கன்னா இங்க பாருங்க நல்ல ஒரு பெரிய ஃப்ரெண்ட்ஷிப் நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. மேல ஒரு ஏசி பாயிண்ட் நம்மளுக்கு இருக்குங்க. இந்த டோர் ஓபன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க நல்ல ஒரு பெரிய பால்கனி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனிலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வாஷ் மிஷின் செட்டப் அதுக்கான பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்துடும். தண்ணி போகிறதுக்கு அவுட்லெட் பாயிண்ட் எல்லாமே இருக்கு. ஒரு வாஷ் மிஷின் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேரிவேர் பிராண்டில் வந்துடும். கைப்பிடிலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எஸ்எஸ்ல இருக்குங்க. ஸோ கிளாஸ் ஃபினிஷிங் போட்டு கொடுத்துருக்காங்க. அப்படியே இங்கிருந்து பாருங்களேன், இதான் நம்மளுக்கு மெயின் ரோடுங்க. ஸோ மெயின் ரோட் ஆன் ரோட்லேயே தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க. அப்படியே வாங்க மேலேயும் பாருங்க ஒரு ஃபேன் பாயிண்ட் இருக்குங்க நம்மளுக்கு. அப்படியே இங்கேருந்து இந்த வியூ பாருங்களேன் எவ்வளோ பெரிய ஹாலாக இருக்குது பாருங்க. நல்ல ஒரு வால் மாதிரி இருக்குது. நல்ல ஒரு பெரிய ஹால் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படியே வந்தீங்கன்னா இந்த பால்கனி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிச்சன் வருங்க. கிச்சனுக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டோர் போட்டு கொடுத்துருக்காங்க. அப்படியே உள்ள வாங்க. உள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க கிச்சனை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு காம்பேக்டான கிச்சன் கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு 8x9 நம்மளுக்கு வருங்க. கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்மளுக்கு மாடலர் கிச்சன்லாம் பண்ணியிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லேஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே வந்துடும். இங்கே ஒரு விண்டோ செட்டப் நம்மளுக்கு வந்துருங்க. இங்கே ஒரு விண்டோ செட்டப் இருக்கு. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஒரு வாஷ் பேஷன் நம்மளுக்கு வந்துடும். இந்த கிச்சனுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க கிச்சனுக்குள்ளே வந்தீங்கன்னா இங்கே பாருங்க இங்கே ஒரு சர்வீஸ் ஏரியா இருக்கு. நல்ல ஒரு பெரிய சர்வீஸ் உள்ள வாங்கல. இது வரைக்கும் நம்மளுக்கு ஸ்பேஸ் இருக்குங்க. நீங்கள் அந்த பால்கனிலே வாஷிங் மிஷின் செட்டப் பண்ணிக்கலாம். இங்கேயும் நீங்கள் வாஷிங் மிஷின் செட்டப் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயும் நம்மளுக்கு அந்த டோர்ஸ் மேலேயும் பாருங்க அந்த யூபிவிசி அந்த பவர் சேவிங் அந்த வைப்பாங்க பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்துடும். இங்கேயும் ஒரு டேப் இருக்கு. நீங்க எதனா வெஷல்லாம் வாஷ் பண்றீங்கன்னா நீங்க தாராளமா இந்த ஏரியால நீங்க வாஷ் பண்ணிக்கலாங்க. கிச்சனுக்குள்ளேயே ஒரு சர்வீஸ் ஏரியா. சரிங்களா? அடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது பாருங்க இது நம்மளுக்கு ஒரு காமன் ரெஸ்ட் ரூம்ங்க. அப்படியே உள்ள வாங்கல. அப்புறம் நம்மளுக்கு வால் வரைக்குமே டைல் ஃபினிஷிங் பண்ணிருக்காங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிளாஸ் செட் வந்துடும். ஷவர் பாயிண்ட் டேப் பாயிண்ட் எல்லாமே வந்துடும். இங்கே ஒரு வாஷ் பேஷனும் இருக்கு. எல்லாமே நம்மளுக்கு பேரிவேர் பிராண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே வந்தீங்கன்னா இந்த காமன் ரெஸ்ட் ரூம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வருங்க. அப்படியே உள்ள வாங்க.
உள்ள வந்தவொடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10/11 நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்ல இந்த சைட் பாருங்களேன், அந்த வால் பெயிண்டிங் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குங்க. இது வால் பேப்பர் இது, ஸோ நல்லாவே இருக்கு இந்த கலர் டிசைன் எல்லாமே. இங்கே பாருங்க, நம்மளுக்கு லேப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே வந்துடும். இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் பாருங்க, எல்லா யூனிட்லையும் உங்களுக்கு அந்த கபோர்ட்ஸ் எல்லாமே வால்குள்ளேயே தாங்க இருக்கு. இங்கே பாருங்க, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கபோர்ட்ஸ்ல இருக்க ரேக்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கிரானைட் ஃபினிஷிங் போட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்களேன், எல்லாமே உங்களுக்கு வால்குள்ளேயே தான் இருக்கு. நல்ல ஒரு பெரிய பெரிய கபோர்டு தான் இருக்கு. மேலே நம்மளுக்கு லேப்ட் எல்லாமே வந்துடும். ஒரு ஏசி பாயிண்ட் நம்மளுக்கு வந்துருங்க. இங்கே ஒரு விண்டோ செட்டப் நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, இங்கேயும் நம்மளுக்கு ஓடிஎஸ் ஏரியா இருக்கு, உங்களுக்கு வென்டிலேஷன் நல்லா இருக்கும். அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கேயும் நம்மளுக்கு பக்கத்தில் எந்த ஒரு பில்டிங்கும் கிடையாது. எல்லா ப்ராப்பர்ட்டியும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இந்த இதே உங்களுக்கு ஓப்பன் பண்ணலாங்க. உங்களுக்கு சேஃப்டி கேட்டே ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. க்ளோஸ் பண்ணிடலாம். அப்படியே வாங்க நம்ம அடுத்த பெட்ரூம் பார்த்துடலாம் வாங்க. அது மாதிரி இப்போ வெயில் ரொம்ப அடிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. நீங்கள் உங்களுக்கு தேவையான ப்ராப்பர்ட்டி எங்கன்னா இந்த வெயிலில் போய் தேடி அலைஞ்சிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக எங்கேயுமே போய் அலையாதுங்க. உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி வேணும், என்ன பட்ஜெட்டில் ப்ராப்பர்ட்டி வேணும்னு மட்டும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் தேடிட்டு இருக்க ப்ராப்பர்ட்டி உங்கள் வீடு தேடிட்டு நாங்கள் சேர்க்குறோங்க. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அதுக்கப்புறம் சைட் விசிட் பார்க்க வாங்க. அதுவும் இந்த 1 மணி 2 மணி டைம்லாம் வந்துடாதீங்க, ஈவினிங் டைமில் வாங்க, இல்லை மார்னிங் நீங்கள் வந்துருங்க. சரிங்களா? இது வந்து நம்மளுக்கு செகண்ட் பெட்ரூம் வரும். வாங்க, இது நம்மளுக்கு மாஸ்டர் பெட்ரூம்ங்க. அப்படியே உள்ள வாங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 12/12 கொடுத்துருக்காங்க. ஒரு மாதிரி பிங்க் கலர்ல, அந்த பிங்க் தீம்ல இந்த பெட்ரூம் உங்களுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கு. இங்கேயும் பாருங்க, நம்மளுக்கு லேப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே வந்துடும் இந்த சைடும். ஆனால் இதெல்லாம் வந்து அடிஷனல் சார்ஜஸ் நம்மளுக்கு வரும். இது வந்து மாடல் ஹவுஸ் தான். சரிங்களா? இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்குறீங்களா, இதே மாதிரி நம்மளுக்கு 10 ப்ராப்பர்ட்டி இந்த யூனிட்ல நம்மளுக்கு இந்த ப்ராஜெக்ட்ல நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு. சரிங்களா? அப்படியே வாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூம் வருங்க. ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் பார்த்தோம். மாஸ்டர் பெட்ரூம்ல இருக்க ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூம் வரும். இந்த டைல்ஸ்லாம் பாருங்களேன், ஒரு மாதிரி மேட் ஃபினிஷிங்ல பார்க்கறதுக்கே ரொம்ப குவாலிட்டியா போட்டிருக்காங்க. அப் டு பாருங்க, வால் வரைக்கும் நம்மளுக்கு டைல் ஃபினிஷிங் இருக்கு. ஹேண்ட் ஷவர் எல்லாமே நம்மளுக்கு வந்துருங்க. இந்த ஹேண்ட் ஷவர் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பேரிவேர் தான். எல்லா ஃபிட்டிங்ஸும் நம்மளுக்கு பேரிவேர் தான். வெஸ்டர்ன் ஸ்டைல்ல பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் செட் நம்மளுக்கு வந்துடும். சரிங்க, இந்த வீடு ஃபுல்லாவே நான் உங்களுக்கு சுத்தி காட்டிட்டேன். இதே மாதிரி தான் இந்த மாடல், இதுக்கு அடுத்த மாடல்லாம் பார்த்தா ஒரு 10 யூனிட் நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு. சரிங்களா? இப்போ நம்ம அம்யூனிட்டிஸ் ஒன்று பார்த்துடலாம். ஏன்னா டெரஸ்லேயே உங்களுக்கு அம்யூனிட்டிஸ் எல்லாமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இண்டோர் அம்யூனிட்டிஸ் நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் அது எல்லாமே உங்களுக்கு ஒன்று ஒன்றா காட்டிடுறேன். வாங்க போலாம். 5வது ஃப்ளோர் வந்துடும். 5வது ஃப்ளோரில் தான் நம்மளுக்கு இண்டோர் கேம்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்படியே உள்ள வாங்க. இது இந்த ப்ராஜெக்டில் இருக்க இண்டோர் கேம்ஸுங்க. அதுக்கான ஒரு செட்டப் எல்லாமே நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க. அப்படியே உள்ள வாங்களேன். ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 44 வீடு தான். ஸோ 44 வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக உங்களுக்கு இண்டோர் கேம்ஸு, உங்களுக்கு அவுட்டோர்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ நான் டெரஸ் உங்களுக்கு போய் காட்டுறேன். இப்போ நம்ம ஒரு வீடு பார்த்தீங்கன்னா 2 BHK, அதோட ஆல் இன்க்ளூசிவ் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 90 lakhs வரும். டென்ஸ்லேயே பாருங்களேன், நம்மளுக்கு டேபிள் டென்னிஸ் வச்சுருக்காங்க. இங்கே நம்மளுக்கு டேபிள் டென்னிஸ் இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா நீங்கள் சிட் அவுட்டுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் நம்மளுக்கு அந்த ஷோபா எல்லாமே போட்டிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரம் இருக்குங்க. இங்கே வந்து நம்மளுக்கு அந்த கேரம் அதுக்கான செட்டப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒரு ஏசியும் நம்மளுக்கு இருக்குது. நீங்கள் ஈவினிங்கில் வந்து உங்கள் ஃபேமிலியோட உங்கள் பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஏசி போட்டுட்டு உங்களோட கேம்ஸை என்ஜாய் பண்ணலாம். இது வந்து ரெஸ்ட் ரூம் நினைக்கிறேன். வாங்க காட்டுறேன். ரெஸ்ட் ரூம் தாங்க. இதுக்குள்ளேயே நம்மளுக்கு ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செஸ் இருக்குது. அதுக்கு அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம், வாங்களேன் காட்டுறேன். இந்த டோர் இருக்குது பார்த்தீங்களா? இந்த டோர் பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? எதனா ஒரு கெஸ் பண்ணுங்க. சரி, நான் உள்ளே போய் உங்களுக்கு காட்டிடுறேன். வாங்க வாங்க உள்ளே போகலாம். உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு மினி தேட்டருங்க. இங்கே பாருங்கள், நல்லா ஒரு புஷன் ஷோபாவாக நம்ம அந்த சேர் மாதிரி புஷன் சேர் நம்மளுக்கு போட்டிருக்காங்க. பாருங்க, நல்லா இருக்குது உங்களுக்கு சிட் அவுட்டு. இங்கே வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு நீங்கள் ஒரு 3 நாள் ஃபேமிலி உட்காந்து உங்கள் ஃபேமிலியோட எதனா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. இங்கே பாருங்கள், ஆப்போசிட்டாக உங்களுக்கு ஸ்க்ரீன் இருக்குது. இங்கே ப்ரொஜெக்டர் எல்லாமே இருக்குது, ஏசியும் இருக்குது. அது மாதிரி ஃபுல்லாக நம்மளுக்கு சவுண்ட் ப்ரூஃபும் ஃபுல்லாகவே நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க. ஒரு மினி தேட்டர் நம்மளுக்கு இருக்குங்க. சரிங்களா? சரிங்க, உங்களுக்கு இந்த மினி ஹால் நான் சுற்றி காட்டிட்டேன். அதுக்கடுத்து நான் டெரஸில் போய் காட்டுறேன். வாங்க போகலாம் வாங்க. இப்போ நம்ம டெரஸ் வந்துடுங்க. ஆல்ரெடி நம்ம இண்டோர் கேம்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ நம்ம அவுட்டோர் கேம்ஸ்லாம் பார்த்துடலாம். வாங்க. டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1 மணி ஆகுது. வெயில் சரியான வெயிலுங்க. மேலே வந்தீங்கன்னா ஃபுல்லாக நம்மளுக்கு அந்த கூலிங் டைல் நம்மளுக்கு போட்டிருக்காங்க. ஃபுல்லாக நம்ம வாக்கிங் ட்ராக். இப்போ அந்த அவுட்டோர் கேம்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? இன்னும் ஒரு 2 or 3 மந்த்தில் உங்களுக்கு எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிடும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் வந்து அந்த சிட் அவுட் ஏரியா மாதிரி இங்கே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க மேலே. அப்படியே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே வந்து கிரிக்கெட் விளையாடிங்களா, எல்லாமே நெட் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்களே, ஸோ அதுக்கான ஸ்பேஸ் நம்மளுக்கு போட்டுட்ருக்காங்க. ஃபுல்லாக நம்மளுக்கு அந்த நெட் இருக்குங்க. நம்மளுக்கு
நம்ம வீட்டில் யாரா பசங்க இருக்காங்கன்னா வெளியிலலாம் எங்கேயும் போய் ப்ராக்டிஸ் பண்ண வேணாம், நம்ம வீட்டு மொட்டை மாடிக்கு வந்தாலே போதும், அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இங்கெல்லாம் பாருங்கள், நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நம்மளுக்கு இருக்குது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த செடிகள்லாம் வைப்பாங்க, அந்த சும்மா அந்த செடி மாதிரி வச்சுட்டு இங்கே வந்து நீங்கள் சிட் அவுட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு ஏரியா இருக்குது. அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், வாங்கலாம் நான் அதையும் காட்டுறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய லேக் இருக்குது பாருங்கள், நல்ல ஒரு பெரிய லேக், சந்தோஷபுரம் லேக் சொல்லுவாங்க இது. ஸோ ஈவினிங் வந்தீங்கன்னா இந்த லேக் வியூவோட இந்த அம்யூனிட்டிஸ் எல்லாமே நீங்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மாதிரி அரி பக்கத்தில் லேக் இருக்கே, மழை பெஞ்சா வீட்டுக்கு தண்ணி வருமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக நினைக்கலாம். ஸோ எவ்வளோ மழை பெஞ்சாலும் உங்களுக்கு தண்ணி வராது. ஏன் அப்படின்னா இந்த ஏரி ஃபில் ஆகும் போது உங்களுக்கு அவுட்லெட் பாயிண்ட் நிறையா இருக்குது, அது வழியாக உங்களுக்கு வெளியில் தண்ணி எக்ஸிட் ஆகிடும். சரிங்களா? அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதை பாருங்கள், இங்கே வந்து 1 2 4 இது மாதிரி கேம்ஸ்லாம் நம்மளுக்கு இருக்குது, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு நம்மளுக்கு. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதுக்கான செட்டப், அதுக்கான ஸ்பேஸ்லாம் நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடு பார்க்குறீங்களே, இதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன கேம்ஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நம்மளுக்கு பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு அடுத்து இன்னொரு டெரஸ் நான் அதையும் காட்டுறாங்க. இந்த சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த யோகா மார்னிங்கில் ஈவினிங் டைமில் வந்து நீங்கள் யோகா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கான ஸ்பேஸ் நம்மளுக்கு இருக்குது. இந்த ஸ்பேஸ் பார்க்குறீங்களா, நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸாக இருக்குது பார்த்தீங்களா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிம் செட்டப் வருதாங்க. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 or 3 மந்த்க்குள்ளே உங்களுக்கு அந்த ஜிம் ப்ராக்டிஸ் அதுக்கான செட்டப் எல்லாமே நம்மளுக்கு வந்துடும். ஸோ அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இண்டோரில் நம்ம செஸ் பார்த்தோம், இப்போ அவுட்டோர்லேயும் நம்மளுக்கு செஸ் வச்சு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்டோர்லேயும் நம்மளுக்கு செஸ்லாம் இருக்குங்க. ஸோ நீங்கள் இண்டோர் விளையாடுறதோட அவுட்டோரில் நம்ம வீட்டில் பசங்க இருக்காங்க, அவங்க கூட வந்து விளாட்றீங்க டெரஸ்லனா ரொம்ப சூப்பராக இருக்குது. பிளான் பண்ணி நல்லாவே பண்ணியிருக்காங்க. அப்படியே வந்தீங்கன்னா இந்த சைடு பாருங்கள், இந்த சைடு வந்து இங்கே வாங்க காட்டுறேன், யார் இருக்காருன்னு பாருங்கள், புத்தர் தான் இருக்கார். புத்தருக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து நீங்கள் ஏன்னா மெடிடேஷன் நிறைய பேர் இப்போ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ மனசுக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது, அதுக்கான ஸ்பேஸ் நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நீங்கள் யோகா மெடிடேஷன் அது மாதிரி ஸ்பேஸ் நம்மளுக்கு இருக்குங்க. அப்படியே வந்தீங்கன்னா இங்கே வாங்க, நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி எல்லாமே இருப்பாங்க, அவங்களுக்கு வாக்கிங் போகிற மாதிரி ஒரு ஸ்பேஸ் வேணும். இங்கே பாருங்கள், நல்லா ஒரு ஃபுல்லாகவே அந்த கூழாங்கல் நம்மளுக்கு போட்டிருக்காங்க. நீங்கள் ஈவினிங்கில் வந்து தாராளமாக வாக்கிங் போகலாங்க, நல்லாவே இருக்குது. ஸோ அதுக்கான ஸ்பேஸ் நம்மளுக்கு எல்லாமே இருக்குது. அது மாதிரி நீங்கள் சந்தோஷபுரம் மெயின் ரோட்டில் இவ்வளோ அம்யூனிட்டிஸோட ஒரு 2 BHK அப்பார்ட்மெண்ட் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கானது தான். இப்போ இந்த ப்ராஜெக்ட்டை ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு சுற்றி காட்டிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் டேட்டா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அந்த டவுட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஸோ இது மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் HP ஹவுசிங்.